கோர்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் போஸ்டிங்கான ஜாப் நேச்சர் என்ன, இவங்களுடைய மெயின் டியூட்டி என்ன, இவங்களுக்கான இம்பார்ட்டண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கப்புறம் இவங்களுக்கான அதர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது, அதை பற்றி ஓவராலாக ஒர்க் டீட்டெயிலை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இவங்களுக்கான டைமிங்கு அண்ட் இவங்களுக்கான லீவு, ஸோ எல்லாத்தையும் ஓவராலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ஓஏ வந்து பிரைமரியாக இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு மெயின் ஒர்க்கு, மெயின் டியூட்டி என்ன பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கும் அண்டு ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷனுக்கும் அங்கே கோர்ட்டில் சப்போர்ட்டிங்காக இருக்கணும். இதுதான் அவங்களுடைய மெயின் டியூட்டி. ஓகேவா? அண்டு இப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் அண்ட் ஆப்ரேஷனல் ஃபங்க்ஷன் சொல்லும் போது இதில் எதுவும் அடங்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுற ஒர்க்கு அண்டு ஃபைலை மேனேஜ் பண்ணுறது. ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக அவங்க ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் இந்த இதில் அடங்கும். இப்போ நான் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எல்லா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுமே பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். அண்டு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி அமையும்னா, அடிஷ்னலாக வந்து ஜட்ஜஸ் வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறது, ஜட்ஜஸ் வீட்டினுடைய மெயின்டெனன்ஸ், அந்த வீட்டு மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை பார்க்குறது, அவங்களுடைய வீட்டு ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுறது. வீட்டு ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுறதுனா அதை வாங்கிட்டு வாங்க, கடையில் போய் இதை வாங்கிட்டு வாங்க சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அடிஷ்னல் டியூட்டியாக சிலருக்கு அலாட் பண்ணி தரலாம். நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான இம்பார்ட்டண்ட்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, அதை வந்து நம்ம ஒரு 5 டைப்பாக பார்க்கலாம். நம்பர் 1 ஃபைல் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் ஒரு ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து மேனேஜ் பண்ணுறது, 3வது வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுறது, 4வது வந்து ஓஏக்கான டொமஸ்டிக் டியூட்டி, 5வது பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கீப்பிங் அண்டு ஃபைல் மேனேஜ்மெண்ட். அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கேஸ் ஃபைல்ஸை மெயின்டைன் பண்ணுறது, கேஸ் ஃபைல்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறது, அப்புறம் டாக்குமெண்ட்ஸோட அக்யூரசி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கன்ஃபார்ம் பண்ணுறது, அண்டு டாக்குமெண்ட்ஸோட அக்சசிபிலிட்டியை கன்ஃபார்ம் பண்ணுறது, இதுவும் ஓஏ வேலை தான். செகண்டு வந்து ஜென்ரலாகவே ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கிறது, அதாவது ஆஃபீஸ் திங்ஸை ப்ராப்பராக பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணுறது. அதாவது ஆஃபீஸ் திங்ஸை மேனேஜ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ ஜட்ஜஸுடைய டேபிளில் வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் இருக்கலாம், பேப்பர்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி ஃபைல்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் இருக்காங்களே, ஹையர் அஃபிஷியல்ஸ், அவங்க டேபிளில் பென் ஸ்டாண்டோ இல்லாட்டி பேப்பர்ஸு இல்லாட்டி ஃபைல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல கரெக்டாக இருக்கா, கரெக்டாக இல்லை அப்படின்னா அந்தந்த பொருளை கரெக்டாக இடத்துல வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது, இதுதான் ஆஃபீஸ் திங்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா வாசல்லையே போஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அவங்க பிரச்சனையும் இல்லை, ஏன்னா நிறையா லெட்டர்ஸ் வந்து கோர்ட்டுக்கு வரும் பார்த்தீங்களா, அதுக்கு ரிப்ளை லெட்டர் போகிறதா இருந்தால் கூட அவங்க கோர்ட்லேருந்து போஸ்டல் பண்ணோம்னா உங்களை போஸ்டலில் போய் சென்ட் பண்ண சொன்னால் நீங்கள் பாக்ஸ்லேயே போட்டுருவீங்க. பட் சின்ன சின்ன கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சப் ஆஃபீஸோ இல்லை பெரிய இருக்கக்கூடிய பெரிய ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸோ அங்கே நீங்கள் போகிறாப்புல இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, லெட்டர்ஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த சப் பிரான்ச்சுக்கோ இல்லை மெயின் போஸ்ட் ஆஃபீஸுக்கோ அங்கே போய் நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்டோ இல்லை ஸ்பீட் போஸ்ட்டோ அவங்க என்ன போஸ்ட்டில் ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணுற சொல்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவில் அதர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டாஸ்க் எதுவும் உங்களுக்கு இது மாதிரி கொடுத்தாங்கன்னா, அதர் டாஸ்க் இது மாதிரி கொடுத்தாங்கன்னா அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா கோர்ட்டு கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடிய ஆல் பில்டிங்ஸ் மீன் இப்போ கோர்ட்டு ரூமோ இல்லை ஆஃபீஸ் ரூமோ இல்லாட்டி அதர் பில்டிங்ஸ், இப்படி ஆல் பில்டிங்ஸில் இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கில் மேலெல்லாம் படிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த ஒட்டடைன்னு சொல்லுவாங்கள்ல, சிலந்தி வலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து படிஞ்சிருக்கும் போது அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கும் இருக்கும். அடுத்து நம்ம 4th பார்க்குற இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் டியூட்டி. இது வந்து ஜட்ஜஸ் வந்து ஓஏக்கு அமைகிறதை பொறுத்து, அதாவது சில ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஓஏ வந்து ஆஃபீஸ் ஒர்க்கை மட்டும் பார்க்க சொல்கிற மாதிரி இருப்பாங்க. பட் பல ஜட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டு வேலையும் சேர்த்து பார்க்க சொல்கிற மாதிரி சுச்சுவேஷனில் வச்சுருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜட்ஜஸ் வந்து ஓஏக்களுக்கு அமைகிறதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ வந்து உங்களை வந்து வீட்டு வேலை அண்டு ஆஃபீஸ் ஒர்க்கை சேர்த்து ரெண்டையும் பார்க்க சொல்லும் போது உங்களுக்கு டொமஸ்டிக் டியூட்டி போடுறாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்த பொறுத்து தான் அமையும். அதையும் சொல்லிடுறேன்.
இப்போ ஒருவேளை உங்களுக்கு டொமஸ்டிக் டியூட்டி போடுறாங்க அப்படின்னா ஓஏ வந்து என்ன வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்னா அவங்க வீட்டை க்ளீன் பண்ணுறது, டோட்டலாகவே அவங்க வீட்டை வந்து மேனேஜ் பண்ணுற ஒர்க்கு மாதிரி, க்ளீனிங் ஒர்க்கு அண்ட் மேனேஜ் பண்ணுற ஒர்க்கு மாதிரி. ஒருவேளை தோட்டம் துறவு அவங்க வீட்டை சுற்றி ஏதாவது இருக்குது அப்படின்னா ஜட்ஜஸ் வீட்டில் அங்கே மரம் செடி கொடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒர்க்கும் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ கோர்ட்டு ஹையர் அஃபிஷியல்ஸ் அங்கே வந்து இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடிய தேவைகள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அது அவங்க ஏதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் கொடுத்தாங்கன்னா அந்த ஒர்க்கையும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் சொல்ல வரேன். அண்ட் அடுத்த லாஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது. ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா அதை நீங்கள் விவேகமாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா உங்களை நம்பி தான் ஜட்ஜஸ் வந்து ஒரு ஃபைலையோ இல்லை வேறு ஏதோ திங்ஸை வந்து ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம், அது மூலமாக கிளம்புது அப்படின்னா அதை நீங்கள் விவேகமாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சீக்ரெட் தன்மை இருக்குது அப்படின்னா சீக்ரெட்டாக நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான லீவை பற்றி பார்க்கலாம். இது வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு அட்மாஸ்பியரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா அது கோர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அதை நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி பேசலாம், பட் நான் ஷார்ட்டாகவே சொல்லி முடிச்சிடுறேன். லீவு விஷயத்தில் பலவிதமான கோர்ட்ஸு, பல நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வீக்லி 1 டே மட்டும் லீவ் தருவாங்க. அது சண்டே அப்படின்ற மாதிரி லீவ் இருக்கும். ஆனால் சில கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து லீவ் வீக்லி 2 டேஸு அரசு ஊழியர் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்க. வீக்லி 2 டேஸே லீவ் கொடுக்குறாங்க சில கோர்ட்ஸில். அது வந்து கோர்ட்டை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? அதுலேயும் இந்த சில கோர்ட்டில் வந்து வீக்லி 2 டேஸ் லீவ் வருது சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுமே மாதத்தில் ஒரு சாட்டர்டே வந்து அவங்களுக்கும் ஃபுல் டே ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து மாதத்தில் ஒரு செகண்ட் சாட்டர்டே இந்த மாதிரி சாட்டர்டே நினைக்கிறேன், ஒரு சாட்டர்டே ஃபிக்ஸ் பண்ணி அவங்க அன்னைக்கு வந்து டியூட்டி போடுவாங்க, டியூட்டிக்கு வர சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனால் மோஸ்ட்லி நிறையா கோர்ட்டில் சண்டே மட்டும்தான் லீவ் அப்படின்ற மாதிரி தான் கொடுக்குறாங்க. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். கோர்ட்டு கேம்பஸ்குள்ளே இருக்கக்கூடிய கோர்ட் ரூமு, ஆஃபீஸு, அதர் பில்டிங்ஸு இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற ஒர்க்கு, டெய்லி மார்னிங் போன உடனே கூட்டி பெருக்கிறது, சம்டைம் வந்து மாப் போடுறது, இந்த மாதிரி பண்ணி கிளீனிங் ஒர்க்கை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அண்டு அதுக்கப்புறமா சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ் விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணணும். அதாவது சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ் ஒர்க்குனா பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, டாய்லெட் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் மேலே சிண்டெக்ஸு க்ளீன் பண்ணுறது, அண்டு அதுக்கப்புறமா அந்த கை கழுவுவோம் பார்த்தீங்களா சிங்க்கு, இந்த மாதிரி இதுதான் சானிட்டரி ஃபெசிலிட்டிஸ் எதுவோ அதையும் நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய கோர்ட்டில் வந்து கார்டனர் அவர் வந்து இல்லவே இல்லை, அந்த போஸ்டிங்க்கு ஒரு பர்சனை செலக்ட் பண்ணி ஆளே போடலை, அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையிலேயோ இல்லாட்டி கார்டனர் வந்து இன்றைக்கி லீவு, அதுக்கு பதிலாக அவருக்கு பதில் நீங்கள் அந்த வேலையை சேர்த்து பார்க்குறாப்புல இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த கேம்பஸ்குள்ளே வளர்க்கக்கூடிய அழகான செடிகள், அழகு செடின்னு சொல்லுவாங்களே, அந்த செடிகள் வளர்ப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கட் பண்ணி ஷேப்பாக வளர்ப்பாங்க, அந்த கட் பண்ணுற ஒர்க்கு அண்டு அந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றுற ஒர்க்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து பார்க்குற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரலாம். ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ண புதுசில் எனக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தா உங்களை வந்து சமைக்கக்கூட சொல்லலாம். அதாவது அவங்களுக்கு தேவையான டிஃபன், டின்னர், இந்த மாதிரி தோசை ஊற்றி கொடுக்க சொல்கிறது, டீ காஃபி போட்டு தர சொல்கிறது, இந்த மாதிரி குக்கிங் ஒர்க்கையும் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து செய்ய சொல்லலாம். இந்த மாதிரி ஓஏ ஒர்க்குக்கு லேடிஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சமைக்க தெரியும், லேடிஸ்க்கு வந்து எல்லாம் சமைக்க தெரியும்ல, அப்போ அவங்க எனக்கு நல்லா சமைப்பேன் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி குக்கிங் ஒர்க்கை கூட அவங்களுக்கு போடுவாங்க. இனிமே தான் இப்போ தான் நம்ம இந்த வீடியோவில் முக்கியமான விஷயத்தையே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஓஏ கம் டிரைவர் அப்படின்னு வருவாங்க பார்த்தீங்களா அந்த போஸ்டிங்ஸுக்கு. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்குது, 4 வீலர் ஓட்ட தெரியும் சொல்லி வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க அழகாக தப்பிச்சு கொடுவாங்க. ஒர்க் அவங்களுக்கு கம்மியாக, ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக கம்மியாக இருக்கும், அந்த டிப்ரெஷன் இருக்காது. என்ன காரணம்னா அவங்க மோஸ்ட்லி டிரைவிங் ஒர்க் தான் பார்க்குறாப்புல இருக்கும். அப்படி இருக்கும் போது இந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்கு, அப்புறம் கோர்ட் கிளீனிங் ஒர்க்கு, இந்த மாதிரி ஒர்க்குலாம் அவங்களும் பார்க்குற மாதிரி தான் வரும். இது அதர்வைஸ் ஓஏவோட கம்பேர் பண்ணும் போது இந்த ஓஏ கம் டிரைவருக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த கிளீனிங் ஒர்க்கு, ஹவுஸ் கீப்பிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா சில தினங்கள் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது கம்மியான டைம் மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் ஈஸியாக தப்பிச்சு கொடுவாங்க அவங்களாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஓஏ கம் டிரைவருக்கு ஒரு பெனிஃபிட்டு.
நீங்கள் இந்த ஜாப்பில் என்ட்ரு ஆகும் போது உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு கேட்கும் போது ஜட்ஜஸ் கிட்ட நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க அப்படின்னா, கோர்ட் இருக்கக்கூடிய அதே ஊர்லேயோ இல்லாட்டி பக்கத்து ஊர்லேயோ இந்த மாதிரி நியர்பையாக இந்த பிளேசஸ்லாம் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து ஜட்ஜஸ் கிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஐயாவோ அம்மாவோ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வீட்டுக்கே வந்து உங்களை டெய்லி மார்னிங் அதிகாலையில் வர சொல்லிடுவாங்க, ஏர்லி மார்னிங்லே. அப்போ நீங்கள் அதிகாலையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 மணிக்கோ 7 மணிக்கோ பால் பாக்கெட்டும் நியூஸ் பேப்பரும் வாங்கிட்டு ஜட்ஜஸோட வீட்டுக்கே நீங்கள் போயிடணும். அதை கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது சொல்லுவாங்க, அந்த வேலைகளை பார்த்து முடிச்சுட்டு 9 மணிக்கு நீங்கள் கோர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். நான் டைமிங் என்ன சொல்கிறேன் ஓகேங்களா, அதுதான் 9 மணிக்கு கோர்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அங்கே போனதுக்கப்புறமா அங்கே பெருக்கி கூட்டு தள்ளி முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒர்க்கை ஃபுல்லாக பார்த்துட்டு ஈவினிங் 7 மணிக்கு தான் நீங்கள் வந்து ஒர்க்கை விட்டு ரிலீஃப் ஆகி நீங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்பயுமே இந்த மாதிரி ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சு, நான் போகலாமா அப்படின்னு கேட்டுட்டு தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அப்போ பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் நீங்கள் ஒர்க்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். பட் நீங்கள் 7 மணிக்கோ இல்லை 7:15க்கோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பி போனால் கூட உங்கள் வீடு பக்கத்து ஊர்லேயோ இல்லை கோர்ட்டுக்கு பக்கத்துலையோ இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 7:45க்கோ 8 மணிக்கோ நீங்கள் வீட்டுக்கு போனாலும் கூட ஏதோ ஒரு நாளில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலாம். எப்படின்னா, ஜட்ஜஸ் வந்து ஏதோ அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டு வர்றாங்க, அவங்க லேட்டாக மிட் நைட் ஆகுது, 2:30 மணி 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றாங்க, அவங்க நைட்டு சாப்பிடல, டின்னருக்கு வந்து தோசை தேவைப்படுது, சாப்பிடணும் போல் இருக்குது, பசிக்குது அப்படின்னா உங்களுக்கு அப்பையும் கால் பண்ணுவாங்க. ஸோ அப்பயுமே கால் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் நைட் 2 மணிக்கோ 3 மணிக்கோ, அது ஆண்களோ பெண்களோ, அவங்க கூப்பிட்டாங்கன்னா வீடு பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் போய் தான் ஆகணும். போய் தோசை ஊற்றி கொடுத்துட்டு திரும்ப அப்பயே கிளம்பி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றாப்புல தான் இருக்கும். நீங்கள் பைசைக்கிளில் போகிறீங்களோ இல்லை 2 வீலர் அல்லது சைக்கிளில் போகிறீங்களோ எதில் போனாலும் பரவாயில்லை. அது லேடிஸும் அப்படி தான் 2:30 மணியோ நைட்டு 3 மணிக்கோ ஒரு சிலர் கூப்பிட தான் செய்வாங்க. தான் ஜட்ஜஸ் அமைகிறத பொறுத்து இருக்குது. அப்படி கூப்பிடும் போதும் நைட் நீங்கள் ட்ராவல் பண்ணி போகும்போதும் மிட் நைட்லாம் ஒரு சிலர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிலர் வந்து சுற்றிட்டு திரியலாம். ஒரு லேடிஸ் அந்த இடத்துல ட்ராவல் பண்ணி சைக்கிளில் போகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி பயத்தை வெளிக்காமிக்காமல் அதெல்லாம் பீட் பண்ணி தான் அவங்களாம் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிலாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்றத இந்த ஓயோட ஜாப் நேச்சரை நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஜட்ஜஸ் வந்து அமைகிறத பொறுத்து தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த ஜாபுக்கு போயிட்டா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல் நாலேஜ் இங்கிலீஷில் இருந்தால் கூட, கம்யூனிகேஷன் நல்லா பேசுகிறதா கூட, இங்கிலீஷ் தெரியறதை காட்டிக்கிற கூடாது, தமிழ்லே தான் பேசணும். அதாவது தூய தமிழில் பேச சொல்ல, நார்மலாக தமிழ் இப்போ நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் பேசணும். லீவ் கேட்கும் போது கூட பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின், எனக்கு லீவு தாங்க சார் அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஐயா எனக்கு வயிறு வலிங்க ஐயா, நான் லீவ் எடுத்துக்கலாமாங்க ஐயா அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும். இந்த மாதிரி ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இடத்துல அவங்க ஒரு மாதிரியாக நினைப்பாங்க, பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இடம் வீடு வந்து கோர்ட்டு பக்கத்துலேயோ இல்லை கோர்ட் இருக்கக்கூடிய ஊர்லேயோ இல்லை பக்கத்தில் நியர்பையாக இருக்கக்கூடிய ஊர்லேயோ இல்லை, நான் வந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 25 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி நான் கோர்ட்டுக்கோ அது மாதிரி ஜட்ஜஸ் வீட்டுக்கோ நான் வரேன் அப்படின்னா அந்த விஷயம் வந்து ஜட்ஜஸ் தெரிய வரும்போது அவங்க உங்களை இயர்லி மார்னிங்லாம் வர சொல்ல மாட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து காலையில் 9 மணிக்கு டேரெக்டாக கோர்ட்டுக்கே வர சொல்லுவாங்க. ஓகேங்களா, பால் பாக்கெட் வாங்கி தர்றது மற்றபடி நியூஸ் பேப்பர் வாங்கி தர்ற ஒர்க்கெலாம் அவங்க வேறு ஆளை வச்சு பார்த்துக்குருவாங்க. நீங்கள் காலையில் 9 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்தால் போதும், ஈவினிங் வந்து 7 மணிக்கு நீங்கள் கிளம்புற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஆக்சுவலாக கோர்ட்டுடைய டைம் வந்து 10 to 6 அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா காலையில் முன்ன பின்ன 1 மணி நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலேயுமே சம்டைம் வந்து உங்களை 1 hour 2 hours கூட இருக்க வைக்கலாம். அதனால் 7 மணிக்கு இப்போ கிளம்பும் போது கூட பார்த்தீங்கன்னா ஐயா வேறு ஏதாவது வேலை இருக்குங்களா ஐயா அப்படின்னு கேட்டுட்டு மாதிரி தான் நீங்கள் கிளம்புற மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் அதான் சொல்கிறோம்ல, ஜட்ஜஸ் வந்து உங்களுக்கு அமைகிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. இது உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, நடக்கக்கூடிய உண்மைத்தன்மையை சொல்கிறேன். அதுலேயும் ஒரு பாசிட்டிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓயெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் ஒரு 9:30க்கு தான் கிளம்பி போவார். ஈவினிங் வந்து 6:30 அங்கேருந்து கிளம்பிடுவார் போல் கோர்ட்டை விட்டு. 7 மணி 7:10க்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவார். அவருக்கு வாரத்துக்கு 2 நாள் லீவு, சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெட்டராக அவர் ஃபீல் பண்ணுவார். அப்புறம் அந்த எவ்ரி வீக் சண்டே லீவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சமயமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்க ஏதாவது வேலை கொடுத்தா நீங்கள் போய் தான் ஆகணும். ஒரு 12 மணி போல் இல்லை காலைல 11 மணி போல் ஜட்ஜஸ் கால் பண்ணி இந்த மாதிரி 2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வாப்பா, இல்லாட்டி 1.5 கிலோ மீன் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக அந்த சமயத்தில் நீங்கள் போகாமல் இருக்க முடியாது, கண்டிப்பாக வாங்கி போய் தான் கொடுக்கணும். நீங்கள் லீவு நாளே நீங்கள் பணியாற்றி தான் ஆக வேண்டும். அதுக்குன்னு நீங்கள் ஒரு வயிறு வலியிலையோ இல்லை காய்ச்சல்லையோ லீவ் எடுத்து வீட்டில் படுத்து கிடைக்கிங்க, இல்லாட்டி நீங்கள் 2 நாள் லீவ் எடுத்துகிட்டு முக்கியமாக காது குத்துக்கோ இல்லை முக்கியமான கல்யாணத்துக்கு கிளம்பி போகிறீங்க, அந்த சமயத்துலாம் உங்களை கறி வாங்கிட்டு வாங்க அது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லப்படுத்த மாட்டாங்க.
மற்றபடி நீங்கள் எவ்ரி வீக் இந்த மாதிரி வீக்கெண்டில் சண்டே வீட்டில் சும்மா தான் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க இருக்கிறதுனால அந்த சமயத்தில் இந்த மாதிரி வேலைகள் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே கைஸ், ஓஏக்கான மெயின் டியூட்டி, இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அதுக்கப்புறமா அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களோட ஒர்க் டீடைல்ஸு, டைமிங்ஸ் எப்படி, அவங்களுக்கான லீவு எப்படி, அந்த லீவில் எப்படி அவங்க நடக்கணும், எல்லா டீட்டெயிலுமே ஓவராலாக A to Z நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் தெரியப்படுத்தியிருப்பேன் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி.